தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இபினா வேறு ஒன்றும் கிடையாது, மின்சாரத்துறை தான் இபி. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 50,000 தள்ளுவதாக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 23/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாமல், எந்தவித டெஸ்ட்டுமே இல்லாமல், உங்களோட குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை உங்களுக்கு செலக்ட் செய்வதாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக இந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபில் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு அண்ட் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 50,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்இ ஆர் எம்டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 5 வருடம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 3 வருடம் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு இருக்குல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இதில் வந்து நீங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக உங்களோட நேம் டீட்டெயில்ஸு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி காமனான விஷயங்கள், அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டுறது, உங்களோட சிக்னேச்சரு, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, அந்த மாதிரி காமனான விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்து ப்ராப்பராக வந்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசோசியேட்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஒரு பின் நம்பர் இருக்குது தெரியுமா, இந்த பின் நம்பர் தெரியுமா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதோட அஃபிஷியல் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் கேட்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட்டு, இல்லை ஆதார் கார்டு, இல்லை உங்களோட ரேஷன் கார்டு, ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்களோட காப்பீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரிஜினல்ஸ் யாருமே வச்சு அனுப்பாதீங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக 23/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கணும்.